ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து எங்கள் சொந்த ஊரான திண்டிவனத்துக்கு வந்திருந்தோம் ஒரு ஃபங்க்ஷனுக்காக. அப்போ வந்து எங்கள் அத்தை வீட்டில் கொய்யாக்கா மரம் இருக்குது. சரி, நான் ஒரு வாட்டி வரும்போதுமே கொய்யாக்கா இருக்கும், ஆனால் நாங்கள் பறிக்கிறதுக்குள்ளே யாராவது பறிச்சுட்டு போயிடுவாங்க. சரி, இந்த வாட்டியாவது கொய்யாக்கா இருக்கா இல்லையான்னு பார்க்கலான்னு வந்தோம். நல்லா கொய்யாக்கா காய்ச்சிருந்தது, அப்படியே கொஞ்சம் பழமாகவும் இருந்தது. இங்கே பாருங்கள், பறிக்கிறாங்க. சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், நாங்கள் மரத்தில் இருந்து பறித்து எடுத்து வச்சுருக்கோம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது. நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றதுக்கும் நம்மளே மரத்தில் பறித்து சாப்பிட்றதுக்குமே நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. அது ஒரு தனி ஃபீல் தான். ஸோ இப்போ நான் பறித்து வச்ச கொய்யாக்காவை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். வாங்க கட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. நான் வந்து நல்லா கழுவி எடுத்து வச்ச கொய்யாக்காவை 2 சைடுமே கட் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், நான் சென்டராக இப்போ கட் பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், கட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், செம்ம பிங்கிஷாக சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பழம். வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. பார்க்கறதுக்கு தான் சூப்பராக பிங்கிஷாக கலராக இருக்குதுன்னு பார்த்தா டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்குது. நல்லா இனிப்பாக இருக்குது. இது கூட நீங்கள் வந்து வெறுமனவே சாப்பிட்லாம். இது இனிப்பாக இருக்குது, ஆனால் நீங்கள் வந்து கொஞ்சம் மிளகாத்தூள் உப்பு கலந்து கூட நீங்கள் சாப்பிடலாம். நான் வந்து வெறுமனவே சாப்பிட்டேன், நல்லாயிருக்கு. அது தொட்டும் நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க. எப்பயுமே வந்து நாங்கள் வரும்போது இந்த கொய்யாக்கா மரத்தில் கொய்யாக்காவே இருக்காது, எல்லோரும் பறிச்சுட்டு போயிடுவாங்க. இந்த வாட்டி நான் எங்களுக்குனே இருந்திருக்கு போல் அந்த கொய்யாக்கா. சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு பார்த்ததில் இந்த மாதிரி ஃபீலிங், இந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு இருந்ததுன்னா என் கூட ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்ட்டு நீங்களும் சொல்லுங்கள். ஏன்னா என் வீடியோ பார்க்கும்போது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா தான் என்னோடய வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு வரும். ஓகே, பாய்.